சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப சீரியல் மூவ் ஆவறத பார்த்தா, நம்ம ரோகிணியும், மனோஜும் ஜீவா கிட்ட இருந்து பணத்த மீட்டுடுவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பணத்த வாங்கிக்கிட்டு மத்த யாருக்கும் தெரியாம, அதாவது இந்த பணத்துல வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்கு இல்லையா? நம்ம முத்துவுக்கு இருக்கு, அதே மாதிரி ரவிக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு இல்லையா? ஸோ அந்த பணத்த மொத்தமா இவங்களே அமுக்குற மாதிரி ஒரு திட்டம் போகும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மீனாவோட பைக்கையும் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா? நோ பார்க்கிங்க்கு. ஸோ நம்ம மீனாவும் ஃபோன் பண்ணி நம்ம முத்துவ வர வைக்கிறாங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஜீவாவை அரெஸ்ட் பண்ணி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க. ஆனால் நம்ம மீனா அவங்களெல்லாம் கவனிக்கவே இல்லை. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஜீவா ஓவராக சும்மா ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா, நியாயம் மனோஜ், ரோகிணி பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜீவா வந்து கேட்குறதா இல்லை. தன்னோட வக்கீல்கிட்ட எதாக இருந்தாலும் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி வக்கீலையும் வர வைக்கிறாங்க. இங்கே வந்தால் அவங்க வக்கீல் வந்து பார்த்திங்கன்னா, ஜீவாவை அடக்கி பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஜீவா அடங்குற மாதிரி தெரியல. நான் மனோஜோட 6 மாதம் வாழ்ந்திருக்கேன், அதுக்கு ஈடாயிடுச்சு அப்படின்னு ரொம்பவுமே கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வக்கீல் தனியாக அழைச்சிட்டு போயிட்டு, என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, இப்படி பேசுனா உன்னைய தான் எல்லாருமே கேவலமாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம முத்துவும் வந்து நம்ம மீனா கூப்பிட்ட உடனே வந்துடுறாரு. வந்துட்டு எப்படியாச்சும் பைக் எடுக்கலான்னு பார்த்தா, டிராஃபிக் எஸ்ஐ வேறையா வெளியில் போயிருக்கிறாங்க. ஃபைன் கட்டி கூட உடனே பைக்கை எடுக்க முடியல. ஏன்னா பூவெல்லாம் வாடி போயிடும் இல்லையா லேட்டாக. ஸோ அதுக்காக தான் அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் உடனடியாக ஃபாரின் போயே ஆகணும், அங்கே எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு ஜீவா வந்து என்னை உடனே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் இன்ஸ்பெக்டரும் சரி, மனோஜ், ரோகிணியும் சரி விட்றதா இல்லை. எதாக இருந்தாலும் என் பணத்தை கொடுத்துட்டு தான் இந்த இடத்த விட்டே நவர முடியும், இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டே நவர முடியும், நீங்கள் உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வெளியே கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ கோர்ட்டு கேஸு அப்படின்னு போனால் இங்கேருந்து நவரவே முடியாது, வெளிநாட்டுக்கும் போக முடியாது, அவங்க வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ ஜீவா மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன நடக்கும், பணத்தை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஆனால் அந்த பணம் முத்துவுக்கும் ரவிக்கும் போகுமா, இல்லை இந்த மனோஜும் ரோகிணி அமுக்குவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.